வெல்கம் டு சேனலுங்க. நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு. ரைஸுக்கும் பண்ணலாம், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா கடாயில் வெங்காயம் தக்காளி வதக்கி அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வறுத்து எடுத்துட்டு பொன்னிறமாக வதங்கணுன்னு சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் வதக்குனதை எடுத்து நான் மிக்சியில் போட்டுட்டு ஆற வச்சுட்டேங்க. அதே கடாயில் நம்ம இப்போது தக்காளியை தனியாக வதக்கிடுவேன். ஏன்னா அதுக்குள்ளே அது கொஞ்சம் ஆறிடும். தக்காளி கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம், ஸோ அதனால் கட் பண்ணி அப்படியே போட்டால் போதும். கருவேப்பிலை 2 ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் வதங்கணும். நல்லா வதங்கிட்டோன்னே தக்காளி வதங்கிடுச்சுங்க. தேங்காயும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வதக்கிடுவோம். அதை ஆற வச்சு அரைக்க போகிறோங்க. இப்போ அதுக்குள்ளே குக்கரில் எண்ணெய் ஊற்றி மட்டனை அதில் ஆட் பண்ணியிருக்கோம். 1/2 கிலோ மட்டன் கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். அந்த மட்டனை வெறும் எண்ணெயில் வதக்குறோங்க. இப்படி எண்ணெயில் வதக்கி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வதக்கிட்டுங்க. வதக்கிட்டு வெறும் மஞ்சத்தூள் உப்பு தான் போட்டிருக்கேன். வெறும் குக்கரில் வதக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் இது ஆறிடும். ஆறினோட நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அந்த மட்டனை எப்படி வதக்கிடுவோம். கொஞ்ச நேரம் இப்படி எண்ணெயிலே போட்டு நம்ம பண்ணிவிட்டு பிரியாணி இலை 1, ஹோல் மசாலா கல்பாசி ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு வதக்குறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இந்த மட்டனோடு சேர்ந்து உங்களுக்கு நம்ம வதக்கிட்டு இருப்போம். இப்படி எண்ணெயிலே இப்படியே நம்ம வதக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். குக்கிங் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்று வதக்கிறது தான் முக்கியம். இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோங்க. அது 2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் காரம் கொஞ்சம் நான் அதிகமாக தான் செய்வேன். பொதுவாக நான்வெஜ்க்கு காரம் நீங்கள் அதிகமாக போட்டால் அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த பச்சை வாசனை போயிடும் இந்த மிளகாத்தூள். அதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே வதக்கணும்.
இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து ஊற்றுறோம். இதில் இப்படியே ஊற்றி வதக்கிட்டே வருவோம். இதுவும் வந்து தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே இப்படி வதக்கணுங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வதங்கிட்ட அப்புறம் நம்ம இப்போ தண்ணி ஊற்றுறோம். தேவையான அளவுக்கு குழம்பு வந்து இப்போ தண்ணி ஊற்றணும். வதங்கிடுச்சு இல்லைங்களா, இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றி நல்லா கொதி வரும். அந்த கொதி வர வரைக்கும் நம்ம அந்த தண்ணி ஊற்றி குக்கரை மூடாமல் அப்படியே நம்ம கொதிக்க வச்சுட்டே இருக்கணுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் நல்லா வேகணும் இல்லைங்களா, ஆனால் கொஞ்சம் தண்ணி நான் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 விசில் விட்டு நான் எடுப்பேங்க. அதனால் நான் நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ, அதாவது திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன்றனால தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக குக்கர் மூட்டத்துக்கு முன்னாடி கரம் மசாலா கொஞ்சம் போட்டு கலக்கணும். லாஸ்ட்டாக தான் போடணும், அது முன்னாடியே போடக்கூடாது. கரம் மசாலா நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்துடுச்சுங்க. கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வந்து இதுலேயே பாதி வெந்துடும். இருந்தாலும் நம்ம குக்கர் விசில் விட்டு எடுக்கணும் மட்டன் மட்டும், அப்போ தான் நல்லா வேகும். பார்த்திங்களா, நல்லா கொதிச்சு. இப்போ பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பெப்பரும் அரைச்சி கூட ஊற்றலாம், மிளகு தேங்காயோட. பட் நான் தனியாக பெப்பர் பவுடரே ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மட்டன் குழம்புக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் தான். இப்போ பெப்பர் பவுடரை ஆட் பண்ணாலும் நான் அதை அரைக்கிறதுக்கு நான் அதில் வைக்கிறேங்க. இல்லைன்னா நான் மிளகு ஜீரகம் சோம்பு தனியாக அரைச்சி போடுவேன். அப்படியும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செய்யலாம் நீங்கள். இது நல்லா கொதி வந்துருச்சுங்க. அப்படியே மட்டன் குழம்பு ஸ்மெல் அப்படியே வருதுங்க. இப்போவே உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு இப்போவே அது வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம மட்டன் நல்லா வேகணுன்றதுக்காக நம்ம குக்கர் விசில் போட்டு எடுக்க போகிறோம். குக்கர் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 விசில் விடுவேங்க. அப்போ தான் நல்லா வேகும். வெந்துருச்சுங்க, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கொத்தமல்லி போட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ணலாங்க. தேங்க்யூ ஃபார்